நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மன வளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணையதள வழியே 11 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இதனைத் தொடர்ந்து சிந்தனை உரை நடைபெற உள்ளது. ஆசையும் பேராசையும் என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை வழங்க பேராசிரியர் அமுதா நமச்சிவாயம் அம்மா வருகை தந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்று நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுமா, நல்லா கேக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குரு வாழ்க, குருவே துணை. ஆனந்தமான அமைதியான நித்தியானந்தம் இயற்றிய பேராசிரியர் ஆடல் நாயகி அம்மா அவர்களை அனைவரும் இணைந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் ஆடல் நாயகி அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் உடல் நலம், மேலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அம்மா. இந்த இனிமையான மாலை பொழுதில் இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய் அன்பர்களுக்கும் என் பணிவான மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையை வாழ்த்தி வணங்குகிறேன். கருணையின் திருவுருவமான அன்னை பிரம்மகுட்டி அம்மா அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். உலகம் போற்றும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஒரு பாதங்களை தொட்டு வணங்கி வாழ்த்தி, ஆசை பேராசை என்ற தலைப்பில் சிறிது நேரம் நாம் சிந்திப்போம். குருவே என்னை சூக்மமாக வழி நடத்துவாராக. உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒன்றோ பலவோ ஆசைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆசை இல்லாத மனிதனே இல்லை என்பது நாம் அறிந்ததே. ஆசை என்பது என்ன? வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பொருள்களை அடைய வேண்டும் என எண்ணுவதுதானே ஆசை. மேலும் 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 வேணும் என எண்ணுவது பேராசைதானே. ஆக ஆசை இருந்தால்தான் ஆர்வம் ஏற்படும். ஆர்வம் இருந்தால் உழைப்போம், உழைத்து நம்ம வருவோம். அது இயற்கை தான். ஏன்னா ஆசைப்படக்கூடிய ஒரு தன்மையில தான் நம்ம ஆறறிவு படைத்த மனித இனம் இருக்கிறது. அந்த வகையில ஆசையும் பேராசை நம்ம கொடுத்துட்டாங்க. ஆசைப்படாம இருக்க முடியல, அதே இடத்துல பேராசைப்படாம இருக்கணும் இல்லையா? ஆசை எப்படி பச்சுக்கணும்ன்றத கொஞ்சம் சிறிது நேரம் நம்ம பார்ப்போம். உயிர் வாழ்தல் என்ற காரணத்தால் தேவையும் தேவையால் ஆசையும் ஏற்படுகிறது தானே. உயிர் வாழ்தல் என்பது ஆசைக்கு மூல காரணமாக இருக்கிறது. ஏன்னா உயிர் வாழ்ந்துதானே ஆகணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கிற எல்லாமே நம்ம ஆசையின் காரணத்தால் தான். ஆசையை பொதுவாக மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என 3ஆக பிரித்துள்ளார்கள். துன்பங்கள் தோன்றுவதற்கு இம்மூவகை ஆசைகளே காரணம் என்கிறார் நம் சுவாமிஜி. ஆசை பாடல் ஒரு சிறு கவி. நான் என்றால் அது ஆசை, நான் மட்டும் என்றால் அது பேராசை. பெண்ணுக்கும் மண்ணுக்கும் பேராசை கொள்பவரை உலகமே விரும்பாது. இது அறிஞர்களுடைய கருத்து. ஆணுக்கு பெண் மேலும் பெண்ணுக்கு ஆண் மேலும் எழும் ஆசையே பெண்ணாசை. இது இயற்கை நேரி, இயற்கை இயல்புதான். இது ஆசைப்படாம இருந்தா சந்ததிகள் இல்லை. அது அளவோடு இல்லைங்கிறதா இங்க கருத்து. சுவாமிஜி எப்படி அவங்க கோணத்துல பாக்குறாங்கன்னா, பெண்கள் ஆற்றும் கடமைகளை ஒவ்வொரு ஆணும் உணர்ந்து கொண்டால்
அவர்களை அருமை பெருமையே அவங்களுடைய துறவுகளை உணர்ந்து கொண்டுகிட்டாங்கன்னா இந்த ஆசையை அவர்கள் ஒழித்து விட என்ற எண்ணம் ஏற்படும் என்று சுவாமிஜியுடைய கருத்து. இதுக்கு சுவாமிஜி ஒரு கவியில சொல்றாங்க, அந்த ஆசை வரும் பொழுது நமக்கு வெறுப்பும் வரும் அப்படிங்கிற மாதிரி, விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம், வெறுப்பையாவது ஒழித்து மேன்மை நல்கும். விருப்பம் சீவனது இயக்க சான்று, வெறுப்பு அறிவின் குறையை விளக்கும் நாடி. விருப்பத்தை ஒழித்து விட்டால் வாழ்வு ஏது, விளைவறிந்து முறையோடு அளவாய் கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி. விருப்பம் அளந்தே விரும்பி விருப்பு ஒழிப்பீர் என ஞான களஞ்சியத்துல 561வது கவிதை சுவாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில ஆசைப்படுறதுல தப்புல, விருப்பத்தை அந்த விருப்பம் நிறைவாதப்போ வெறுப்பு ஏற்படுது இல்லையா, அந்த ஒரு நிலை ஏற்படுங்கிறது தான் நமக்கு இந்த சீரமைத்தல் பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் அதை உணர்றோம். அதாவது சமூகம் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்குகிறது, பயன்படுத்துகிறது, காப்பாற்றுகிறது. ஒவ்வொரு மனிதரும் அறிவாலும் உடலாலும் சமூகத்திற்கு நன்மையான முறையில் தொண்டு புரிய வேண்டியது முதற்கடமை என்பதை உணர்ந்து கொண்டால் பொன் மற்றும் பணத்தின் மீது பேராசை ஏற்படாது என்று வலியுறுத்தி கூறுகிறார் தந்தை அவர்கள். ஆசையை ஒழிக்க முடியாது, ஆசையை ஒழிக்கவும் கூடாது. என்ன சாமி செய்யறது? நம்மில் எழும் ஆசைகளை ஆராய்ந்து துன்பம் தரக்கூடிய முறையற்ற ஆசைகளை தவிர்த்து தனக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கும் ஆசைகளை செயல்படுத்துவதும் தீமை பயக்கும் ஆசைகளை ஒழுங்குபடுத்துவதுமே வாழ்வை வளமாக்கும் என ஆராய்ந்து பல ஆண்டு காலம் அதை ஆராய்ச்சி செய்து தனக்கு ஏற்பட்ட ஆசையின் போதெல்லாம் எழுத உணர்வின் மூலமாக சுவாமிஜி சொல்றாங்க, இந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சியை கொடுத்திருக்கிறேன், அதை நான் ஆராய்ந்து எடுத்திருக்கிறேன், அதை முறையாக நீங்கள் பயன்படுத்தி ஆசை சீரமைப்பதை மேற்கொண்டு ஆசையும் பேராசை சரியா என்பதை ஆராய்ந்து கொள்ளுங்கள் என்று நம்மகிட்டே விட்டுட்டாங்க. இத புத்தர் ஏன் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என கூறுகிறார் என்று பார்ப்போம். எது எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதுவே துன்பத்தை கொடுக்கிறது என்கிறார். ஆனால் அதையே நாம் விரும்புகிறோம், விருப்பமும் அதில் தோன்றுகிறது. ஒன்றை சிந்தித்து பாருங்கள், பார்ப்போம் என்கிறார். இந்த உலகில் அழியாத ஒன்று இருக்கிறது என்று எதையாவது ஒன்றை சொல்ல முடியுமா? சிறிது நேரம் சிந்தித்து பாருங்களேன் என்று புத்தர் வினவுகிறார். நம் உடலும் ஒரு நாள் அழியும், மரம் செடி கொடி அனைத்துமே ஒரு நாள் அழியக்கூடியதுதான். பிறப்பு இறப்பு மாறி மாறி நடந்து கொண்டுத்தான் இருக்கும். அனைத்தும் நிலையாய் இருப்பது போன்றும் அனைத்தும் நமதுடையதாய் ஆக்கிக் கொள்ள ஆசைப்படுவதும் அவற்றை இழந்தால் நாம் பெரிதும் துன்பப்படுவோம் அப்படின்றதுக்கு இறக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என சிந்திங்கள் என்றார். உதாரணமாக அவர் சொல்றாரு, வெள்ளை நிற சட்டை நமக்கு பிடிக்கும் என்றால் உடனே கருப்பு நிற சட்டையை நாம் வெறுக்கவும் செய்வோம். நாம் அமைதியான பூங்காவை விரும்புகிறோம் என்றால் ரேஷன் கடைகளில் காணும் கூச்சலை வெறுக்கவும் செய்வோம். எதை எல்லாம் நாம் ஆசைப்படுகிறோமோ அதற்கு எதிரானவற்றை வெறுக்கவும் செய்வோம். அதனால் ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆகவே எதிர்மறை சிந்தனை உடையாமல்லாமல் ஆசையை அளவோடு நம்ம சுவாமிஜி கொடுத்துருவோம். அவர் ஆசையே படக்கூடாதுங்கிறாங்க. அந்த வகையில ஆசைங்கிறனால நம்ம கூறியிருக்கிறோம். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நாம தான் அவ்வளவு ஆசைப்படுறோம். 5 ஜீவராசிகள்லாம் விலங்குகள் இருக்கு, பறவைகள் இருக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவையெல்லாம் கண்டிப்பாக உணவு உண்பதற்கும் சரி எதுக்காக இருந்தாலும் இயற்கையாகவே அதுக்கு என்ன இருக்கு, உணவு தேடி செல்கிறது. நம்மை போல என்ன செய்வதில்லை, சேர்த்து வைப்பதில்லை. உணவை பார்த்ததும் பறித்து உள்வது அதோட இயல்பு. அதை தேவைக்கு மீறி எடுத்துக்கொள்வது, தனது தேவை தீர்ந்ததும் அங்கேயே விட்டு விட்டு சென்று விடும். அடுத்த விலங்கு உண்ணாலும் சரி உண்ணாவிட்டாலும் சரி அது போயிடும். ஆனா நாம என்ன செய்வோம், அடுத்த வேலைக்கு வேணும், அடுத்த நாளைக்கு வேணும், அடுத்த தலைமுறைக்கு வேணுங்கிற அளவுக்கு நாம உணவு பொருளாக இப்படி பொருள் சொத்து செல்வம்னா அடுத்தடுத்து பிள்ளைகள் பேர பிள்ளைகள்ங்கிற ஒரு வட்டத்துல நம்ம சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணத்துலதான்
இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப அந்த 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 அளவு இருக்கக்கூடாது. 5 அறிவுக்கு இருக்கிறது அவ்வளவு இதா விட்டுட்டு போகுதே. நாமளும் இந்த உலகத்துல நிலையானவங்க இல்லைங்கிறத உணர முடியல. மனவளக்கலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆழமா யோசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளும் நிறைய ஆசைப்பட்டிருக்கோம். இந்த ஆசை என்பது இயல்பு தானே. இந்த மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, செல்வத்தை ஈட்டலாம், பொருட்களை அனுபவிக்கலாம், உலகியல் வாழ்க்கை நடத்தலாம். ஆனால் மனம் அதில் எல்லாம் ஒட்டிக்கொள்ளக் கூடாது என்று கேட்டுக்கொள்கிறார். இயன்றவரை பிறருக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மனநிலையை, அந்த நோக்கத்தோடு நம்ம வாழ்வை நடத்தினால் நமக்கு இந்த ஆசை மீது பற்று ஏற்பட்டு பேராசை வராது. பொருட்களின் அனுபவம் இல்லாமல் முடியாது. அந்த நிலையில் ஆசை வரத்தான் செய்யும். நிறைவு செய்து கொள்ளத்தான் வேண்டும். அதுல என்ன முக்கியமா கடைபிடிக்கணும்? இது போதும் அப்படின்னு வயிற்றுக்கு சாப்பிடும் போது மட்டும் நம்ம என்ன செய்யறோம்? போதும் வைக்காதீங்கன்னு சொல்றோம். அந்த மாதிரி அந்த அந்த உணவை மட்டும்தான் நம்ம சொல்றோம். மத்ததுக்கெல்லாம் நம்ம மேற்கொண்டு மேற்கொண்டு இன்னைக்கு ஒரு பொருள் டிவி வந்திருக்குன்னா விதவிதமா வர டிவியை வாங்கணும். குறிப்பா செல்போனு. ஒரு வீடு வாங்கி இருக்கமா போதும் அப்படின்னு நினைக்கல. உடனே அடுத்த வீடு, இல்ல அடுக்குமாடி வீடு. சொல்ல போனா எத்தனையோ இந்தியாவிலதான் அதிகமா சொத்து சேர்த்திருக்காங்கன்னு சர்வேவே கூறுதான். வெளிநாட்டு மக்கள் அந்த மாதிரி இல்லை, இயல்பா வாழ்றாங்க. நாம தான்ன்றது ஒரு சர்வே இருக்குது. அந்த வகையில நம்ம அந்த மாதிரி சேர்க்க கூடாது. அப்படி அதுக்கு சுவாமிஜி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. உனக்கு தூக்கம் வருது, தூங்கும் போது மட்டும் ஒருவருக்கு தலையணை வேண்டும் என்கிறீர்கள். அதற்காகத்தான் எந்த நேரமும் அந்த தலையணை நம்ம கட்டிக்கொண்டிருப்பது இல்லையா? அது போல கொதிக்க வைக்கும் பாலை அடுப்பிலிருந்து கீழே இறக்கி வைக்க துடிக்கும் போது மட்டும்தான் அந்த பிடித்துணியை நம்ம மறவாது பயன்படுத்துகிறோம். மற்ற நேரங்களில் அதை தொடுவதில்லை தானே. இவ்வாறாக பொருளோடும் மக்களோடும் விழிப்பு நிலையில் அளவோடும் முறையோடும் உறவு கொள்ள வேண்டும் என்று நம் குருமகான் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதாவது ஒரு பொருள் கிடைச்சிருச்சு, அதோட போதும் அப்படின்ற மைண்ட் செட்ல அந்த ஆடம்பரமா லக்ஸுரி வாழ்க்கை நாடி நம்ம போகக்கூடாது. சொபிஸ்டிகேட்டட்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு லக்ஸுரி நாடி போகக்கூடாது. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்றாங்க. அளவு முறை அறிந்த விழிப்போடும் ஆசைகளை வளர்த்து காத்து கொள்ள வேண்டியது பிறவி பயனை எய்த அவசியமாக தேவைப்படுகிறது. எண்ணத்தால் போனும் துறவாகிய உறைவின் தெளிவுதான் ஆசைகளை சீரமைத்துக் கொள்ள உதவும். அதுவே நம் வாழ்வை உயர்த்தும் என்கிறார் சுவாமிஜி. சின்ன கவி. இன்பமே அளவு முறை மீறா துன்பமாய் மாறிவிடும். இயற்கை உண்மை இன்பமே துய்க்கவெனில் தோன்றுகின்ற துன்பத்தை ஒழுக்கமுடன் தீர்த்தாள். ஞான களஞ்சியத்துல 1252 கவியில சுவாமிஜி இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதாவது பேராசை பட்டுக்கொண்டே இருந்தால் அங்க பெரு நஷ்டம் தான் ஏற்படும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். பேராசைக்கு ஒரு சிறு கதையை பார்ப்போம். அதாவது ஒரு கிராமத்தில் வேலுசாமி என்கின்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரது மனைவி பெயர் மாலா. அவர்கள் இருவரும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறாங்க. ஏழை விவசாயி, ரொம்ப ஏழ்மையான நிலை. அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டை சுத்தி ஒரு கோழி தினந்தோறும் சுற்றி கொண்டே இருக்கிறது. அந்த கோழியை நாமளே வளர்க்கலாம்னு 2 பேரும் ஆசைப்படுறாங்க. உடனே மாலா சொல்றாங்க, அப்ப நம்ம இந்த கோழியை வளர்த்தா நம்முடைய வருவாயை பெருக்கிக்கலாமே, நமக்கு இந்த விவசாயத்துல கொஞ்சம் வருமானம் கம்மியா தானே கிடைக்குது, இந்த கோழியை வளர்த்து பார்க்கலாமே, அதுல இருந்து கிடைக்கிற வருவாய் நமக்கு இது பெருசா தெரியுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மனசுல பிரார்த்தனை பண்ணி டெய்லியும் கடவுளை பிரார்த்தனை பண்றோம், கடவுளாதான் அதை கொடுத்துருப்பாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணி அந்த கோழியை 2 பேருமா சேர்ந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. வளர்க்க தொடங்கினார்கள். ஆனா சில நாட்களிலேயே அந்த கோழி தங்க முட்டையிட்டது. ஏழை விவசாயிக்கு ஒரே மகிழ்ச்சி. தொடர்ந்து 4 நாட்களும் 4 தங்க முட்டைகள் கிடைத்தது. உடனே அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? ஆசை யார விட்டுச்சு? உடனே அவரு மாட மாளிகை, காரு, பங்களா எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. இந்த 4 கோழி முட்டை 4 கோழி முட்டை சைஸ் தங்கம் இல்லையா? அவன் மனைவி ஒரு குறுக்கு ஐடியா சொல்றாங்க. ஏங்க 4 நாளைக்கு 4 முட்டை தானேங்க இட்டுச்சு, நம்ம டெய்லி ஒரு முட்டை தானேங்க கிடைக்கும். அப்ப அந்த கோழியை நம்ம கட் பண்ணி அறுத்து பார்த்தா இருக்கு எல்லா முட்டையும் எடுத்து விட்டு விட்டோம் என்றால் இன்னும் எவ்வளவோ தங்க முட்டை கிடைக்கும், நம்ம எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா ஆயிடலாம். அதனால நம்ம அந்த கோழியை அறுத்து பார்த்துடலாங்க அப்படின்னு ஆசையை மேல தூண்டி விட்டுட்டாங்க.
உடனே மனைவி சொல்ல மந்திரங்கிற மாதிரி மனைவி சொல்ல தட்டாம அந்த கணவனும் பேலுசாமி அந்த கோழியா இருக்கிறார். கோழி வயிற்றுல ஒரு தங்கம் இல்லை, ஏமாந்து போயிட்டாரு. இதை அவர் என்ன நினைக்கிறாரு? இதை அறிந்ததும், ஆஹா நம்ம பேராசைப்பட்டுட்டோம், டெய்லி கிடைச்சதை வச்சிருந்திருந்தா கூட அந்த கோழி இருக்கிற வரைக்கும் இருக்கும், இல்லாம கூட போயிருக்கலாம். ஆனா நம்மளுடைய பேராசைனால வருந்தி இப்படி பண்ணிட்டமேன்னு சொல்லி 2 பேரும் தம்பதிகளா வருத்தி பேராசை நஷ்டம், நம்ம பேராசைப்படக்கூடாதுன்னு உணர்ந்தார்கள். அளவுக்கு மீறிய செல்வம் நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதையும் அவங்களுக்கு அப்பதான் உணர செய்யுது. நம்ம சுவாமிஜி இதை எப்படி சொல்றாங்கன்னா, உயிர் ஆற்றல் குறைவை நிறைவு செய்வதற்காகவும் இயற்கை துன்பத்தை தீர்ப்பதற்காகவும் உண்மையான உயர்வான தேவையின் காரணமாக அன்றி ஏற்படும் ஆசைகள் எல்லாமே பேராசை என்கிறார் சுவாமிஜி அவர்கள். அதாவது அறிவின் மயக்கத்தால் தோன்றும் ஆசைகள் துன்பங்களையே விளைவிக்கும். சுவாமிஜி எப்படி பாக்குறாங்கன்னா, இறைநிலையோடு இணைக்க வேண்டிய மனதை அவ்வாறு இணைக்காததால் அறிவு எங்கு போய் சேர வேண்டுமோ அங்கு சேராததால் அறிவு திசை மாறி செயலாற்றும். அது பேராசையாக மாறுகிறது. அறிவின் திசை மாற்றமே முரண்பாடே பேராசை ஆகிறது. இதை எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு உதாரணமா சுவாமிஜி, மழை பொழிது வெள்ளம் வந்து விட்டது. வெள்ளத்தை அப்படியே விட்டுவிட்டால் ஓடையாகி ஆறாகி கடலில் சேர்ந்து விடும். அது போல மனிதனுடைய அறிவு இறைநிலையை நாடி பயணம் செய்ய கொண்டிருக்கும் போது அது இறைநிலை பயணமாக அமையும் பொழுது அந்த பயணம் சரியான பயணமாக இருக்கும். இதுதான் இறைநிலையை நாடிய பயணம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று மகான்கள், எல்லா மகான்களும் நமக்கு வலியுறுத்தி கூறுறாங்க. சுவாமிஜி நமக்கு அப்படிதான் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வெள்ள நீர் வருது, அந்த அழிவு ஏற்படுத்தாமல் இருக்க ஆங்காங்க என்ன செய்யலாம்? அணைகளை கட்டி கால்வாய்கள் அமைத்தால் அந்நீரை கொண்டு பயிர் செய்யலாம், குடிநீராக பயன்படுத்தலாம், மீதியான நீரை கடல் நீருடன் சேர்க்கலாம். அதே போல மனிதனுடைய அறிவை பண்படுத்தி விட்டால் பேராசைக்கு இடம் இருக்காதல்லவா என்கிறார் சுவாமிஜி அவர்கள். இறைநிலையோடு ஒன்றி விடும் என்கிறார் அருட்தந்தை. பேராசைக்கு ஒரு சிறு கதை. அதாவது ஒரு ஊர்ல ஒரு ராமையா என, இது 2 விஷயமா இருக்கு, அதனால பண்ணுவோம். பேராசைக்கு படக்கூடிய ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமத்துல ஒரு ராமையா என்ற நகரமும் கிராமமும் இணைந்த ஒரு இடம். அங்க ஒரு ராமையா என்ற ஒரு பிச்சைக்காரர் வாழ்ந்து வருகிறார். வறுமையில ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு ஒருவேளை உணவு கூட கிடைக்கல. ஒரு கோழி பையை மட்டும் வைத்துக் கொண்டு வீடு வீடாக பிச்சை கேட்கிறார். முதல் வீட்டில் செல்கிறார், எதுவும் கொடுக்கவில்லை. அப்போது இந்த வீட்டில் செல்வம் நிறைந்து இருக்கிறது, ஆனால் கொடுக்கும் மனசு இல்லை என்று குறை சொல்லிக்கொண்டு அடுத்த வீட்டு முன் நின்று பிச்சை கேட்கிறார். அவர்களும் எதுவும் கொடுக்கவில்லை. உடனே பிச்சைக்காரர் ராமையா, இவ்வளவு பெரிய மாளிகையில் செல்வம் கொட்டி கிடக்குது, ஆனா கொடுக்க மனசு வரவில்லையே, இதனால் இந்த செல்வம் முழுவதையும் இவன் சூதாடி இழந்து விடுவான் என்று புலம்பிக் கொண்டு நின்றார். அந்த நிமிடம் ஒரு அதிர்ஷ்ட தேவதை, ராமையா, ஏன் வறுமையில் வாடுகிறாயா, கஷ்டப்படுகிறாய், கவலை கொள்ளாது, உன்னுடைய கோரிக்கையை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் என்று கூறியது. உடனே, என்ன சொல்கிறாய் தேவதை அப்படி? உடனே தேவதை சொல்கிறார்கள், நான் தங்க காசுகளை பொழிகிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், உன் கோணி பையில் காசு விழுந்தால் அந்த காசு மட்டும் தங்கமாக இருக்கும், பூமியில் விழுந்தால் அது தூசியாகி விடும். ஓகேவா ராமையா என்று கேட்டது. ஓகே தேவதை என்று மனமகிழ்ந்து சொன்னார். கோணிப்பையை திற என்று கூறிக்கொண்டே காசு மழையை பொழிந்தது. 3/4 கோணிப்பை நிறைந்ததும், போதுமா ராமையா என்றது. இல்லை, இன்னும் வேண்டும் என கூறி, கோணி முழுவதும் எனக்கு நிறைய வேண்டும் என ஆசைப்பட்டு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்றான். தேவதையும் அவனது கோரிக்கை சிவை மடித்து காசு மழையை பொழிய தொடங்கியது. ஆனால் கோணிப்பை நிறைந்து கிழிந்து விட்டது. என்ன ஆகும்? அனைத்து காசுகளும் பூமியில் விழுந்து தூசியாக்கி மாறிவிட்டது. அந்த கணம் ராமையா நம்ம எத்தனை வீட்டு முன் நின்று பேராசைக்காரன்
என்று சபித்து விட்டு வந்தோம். இன்று நான் செய்த செயல் என்னது? பேராசையினால் தானே கிடைத்ததையும் இழந்தேன் என வருந்தி அந்த பேராசைக்காரன் இனி பேராசை கொள்ளக்கூடாது என்று எண்ணினாலும் உணர்ந்து திருந்தி விட்டான். ஆனால் வறுமைக்குதான் ஒன்றும் சென்றான். இதுல ஒரு கவி சொல்றாங்க, உலகமே இயங்குவதற்கு முழு காரணமே ஆசை, உலகம் அழிவதற்கு அதே காரணமே ஆசை. இருப்பவனுக்கு இருக்க வேண்டும் என்ற ஆசை, இல்லாதவனுக்கு இருக்க வேண்டும் என்று ஆசை. நிற்பவனுக்கு நடக்க ஆசை, நடப்பவனுக்கு பறக்க ஆசை. விதைக்கு விருட்சமாக ஆசை, விருட்சத்திற்கு விதையாக ஆசை. ஆசையை அடக்கவே ஆசை கொள்கிறான், ஆசையை அடையவும் பேராசை கொள்கிறான். அன்பான ஆசை நம்மை ஆள்கிறது, ஆபத்தான ஆசை நம்மை அழிக்கிறது. எனவே ஆசையை சீரமைத்துக் கொண்டு வாழ்வதே வாழ்வு சிறக்கும் என்று அருள் தந்தை நமக்கு வலியுறுத்துகிறார். தகுந்த காரணத்தால் ஏற்பட்ட ஆசைகளாலும் கூட அவ்வாசைகளை நிறைவு செய்யும் முயற்சியில் தனக்கு பிறருக்கோ துன்பம் தருமேயானால் அவ்வாசைகளும் தடுக்கப்பட வேண்டியவே. எனவே பேராசை கட்டுப்படுத்த வேண்டும், பேராசை இல்லாமல் காக்க வேண்டும் என்று சுவாமிஜி சொல்றாங்க. அழகா ஒரு கோட் சொல்றாங்க, தங்கத்தின் மீது இருக்கின்ற ஆசை கூட அன்பு மீது இல்லையே, பேராசை கண்களை மறைக்கிறது தானே நம்ம எல்லோருக்கும் அப்படின்னு ஒரு கட்டத்துல நிறைய கவிஞன் சொல்லியிருக்காங்க. நமக்கு சுவாமிஜி சொல்றது ஒரு வினோதமா இருக்கு, வித்தியாசமான ஒரு கோணத்தை. தங்கத்தின் மீது இருக்கின்ற ஆசை கூட அன்பின் மீது இல்லையே, பேராசை நம் கண்களை மறைக்கிறது. பேராசையால் விளையும் தீமைகள்னு சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, பேராசை பிறவியின் நோக்கத்தை பாழாக்கிவிடும், பேராசை கடும் பற்றாகவும் மாறும், ஆசைக்கு தடை வரும்போது அதுவே சினமாகவும் உருவெடுக்கும், ஐம்பெரும் பழி செயல்களை செய்ய தூண்டும், இதனால் பிறவி தொடர் மீளும். இதனை பற்றி மகரிஷி கவியில் என்ன சொல்றாங்க, இச்சை குறுக்கிடில் அருகுணம் ஆகிவிடும், இச்சை பூரணம் நிர்குணமாகிவிடும்னு 1553வது கவியில நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது அனுபோக பொருட்கள் மீது உடல் நலம் கெட்டுவிடும், அதுல மோகம் போக 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 நம்முடைய ஹெல்த் வாய்ஸ் நமக்கு வீணா போயிடும், சொத்துக்களோட எண்ணிக்கை மிக மிக மன அமைதி முற்றிலும் கெட்டுவிடும் என்பது வேதாத்திரியரின் கருத்து. நிறைவு செய்ய முடியாத 100 ஆசைகளை குப்பைகளாக மனதில் சுமந்து கொண்டு திணறுவதால் யாருக்கு என்ன லாபம்? ஒருத்தருக்கும் இல்லை. முதலில் மனம் கெடும், நற்குணம் போய்விடும், பொறாமை ஏற்படும், நல்ல நட்புகளை நாம் இழந்து விடுவோம், எரிச்சலும் கோபமும் நமக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கோம். மதிக்கப்பட வேண்டிய ஆசைகளை கண்டறிந்து முறையான இன்றியமையாத தேவைகளை நிறைவு செய்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்வு உன்னதமாக இருக்கும். வருண் மகிழன் என்ற ஒரு கவிஞர் சொல்றாரு, கடவுள் கசக்கி தூக்கி எறிந்த மனித பொட்டலத்தில் பேராசை, பொறாமை, வன்மம், ஆணவம், திமிர் என இன்னும் சில குணங்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் தலை தூக்கி நிற்கிறதே ஏன்? கருணை, அன்பு, மனிதம் என சில குணங்கள் மட்டும் ஏனோ காலாவதியாகி விட்டதே ஏன்? இவையெல்லாம் மனிதர்களின் சூழ்ச்சியா, மனிதர்களின் சுய நலமா, சூழ்நிலைகளின் காரணமா என வினவுகிறார் கவி மூலமா. நாம் மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆசையை திட்டமிட வேண்டும், செயல்படுத்த வேண்டும், சரியாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி வந்து விடும் என்கிறார். அதாவது செயல்படுத்துதல், அணுகுமுறை செய்தல், சாதித்தல், அனுபவித்தல், அதாவது ஆக்ஷன், அப்ரோச், அச்சீவ்மெண்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட். இந்த 4ம் ஒன்றை ஒன்று அடுத்தடுத்து வந்தால் ஆசை நிறைவு கொண்டு வெற்றி பெற முடியும் என்கிறார். நம்மில் எழும் ஆசைகளை ஆராய்ந்து துன்பம் தரக்கூடிய முறையற்ற ஆசைகளை தவிர்த்து தனக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கும் ஆசைகளை செயல்படுத்துவதும் நம்மை உலகில் சிறந்தவர்களாக வாழ வைக்கும் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். நம் குரு அவர்கள் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் வசதியா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவரின் ஞானத்தினால் ஆசைகளை சீரமைத்து கொண்டு, அது மட்டுமா நம்மளையும் ஒரு ஆசைகளை சீரமைத்து வாழும் பயிற்சியையும் கொடுத்துள்ளார்.
ஒரு முறை சுவாமிஜி அவர்கள் கேதாரிநாத் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கார். ஆனா அவர் உடல் அதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை என்று உணர்ந்து அந்த ஆசையை அந்த செகண்டே தவிர்த்திருக்கிறாங்க. நாம் மிக எளிமையாக வாழ்க்கை வாழ்ந்தவர் நம் மகான் அவர்கள். அன்னை யோகாம்பாள் அவர்களும் அவர்களோடு இணைந்து பணியாற்றி ஆசைகளை அவர்கள் திறந்ததினால்தான் நமக்கு இப்படி ஒரு குரு கிடைச்சாங்க. இதை விட ஒரு உதாரணம் இல்லை. ஏழை பங்காளன் காமராஜ் அவர் முதல்வராக இருந்த போது எத்தனை ஆசைகளை அனுபவித்திருக்கலாம், எத்தனையோ பேராசைகள் பட்டிருக்கலாம். எதுவுமே முற்றிலும் ஆசைகளையும் பேராசைகளை தவிர்த்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து காட்டினார். அதனால் அவரை போல் இன்னும் எத்தனையோ மகான்கள், அறிஞர்கள் ஆசைகளை தவிர்த்து வாழ்வை இனிமையாக வாழ்ந்து காட்டியுள்ளார்கள். அவர்கள் எல்லோரும் இன்று போற்றத்தக்க மக்கள் மனதில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் எல்லாமே நாம் இன்று மகானாக பேசப்படுகிறது. எங்களை வழிநடத்தி செல்லும் பிரம்மகுட்டி அன்னை பிரம்மகுட்டி அம்மா அவர்கள் நினைத்திருந்தால் எவ்வளவு வசதியாக வேண்டாலும் வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா அவர்கள் மாட மாளிகையோடு வைரூத்தியோடு வாழ்ந்த பரம்பரையில் வந்தவர்கள். அவர்கள் கூடுவாஞ்சேரி பள்ளியில் தலைமை ஆசிரியராக மேல்நிலை தலைமை ஆசிரியராக நீண்ட நாட்கள் 22 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தார்கள். அந்த சமயம் நாம் சுவாமிஜி அவர்கள் இது தொடர்பு ஏற்பட்டு சுவாமிஜியோட வாழ்த்துக்களாலும் சுவாமிஜியோட அனுபவங்களும் கிடைத்ததால் அம்மா அவர்களுக்கு முழு ஞானம் கிடைத்ததாக அம்மா இன்னும் சொல்லிட்டு இருப்பாங்க. பிரம்மகுட்டி அம்மா இந்த நாள் வரை எந்த பொருளுக்கும் ஆசைப்பட்டு நாங்க யாருமே பார்த்தது என்ன இருந்தாலும் போனோன்னு கொடுத்துருவாங்க. இப்ப நான் வாங்கிட்டு போனா மத்தவங்க வந்தா கொடுத்துருவாங்க, நீ இன்னொருத்த வாங்கினா இன்னொருத்த கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு எப்பயுமே ஆசைங்கிறதே ஒரு வராது போல இருக்கு. அப்படி இயற்கையா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாதம் அவங்க ஏழைங்களுக்கு அனுப்பிட்டு தான் இருக்காங்க. எங்க ஐயா தான் அனுப்புறாங்க. அவங்க வருமானத்தை மன்றத்துக்கு செலவு பண்ணாங்க. இப்பவும் அம்மா தனக்கு தேவைக்கு மீறி ஒரு பைசா கூட வச்சுக்கிட்டதே இல்லை. வாழ்க வளமுடன். அடுத்ததா இந்த சுவாமிஜி அவர்களுக்கு நீண்ட நாளா எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை. அது இப்ப எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. அனைத்து பேருக்குமே அது அருட்தந்தை அவர்கள் பிறந்த இந்த புண்ணிய பூமி கூடுவாஞ்சேரியில் அருட்தந்தை அவர்களுக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்து வருகிறார்கள். இது எல்லோரோட முயற்சியுமாக தான் இருக்கிறது. இந்த புனிதமான ஆசை நிறைவேற நாம் அனைவரும் தினந்தோறும் வாழ்த்தி வருவோம் என அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் அதாவது பொறாமை பேராசை இல்லாத வாழ்க்கை பாதையில் நாம் பயணித்தால் நாம் வாழ்க்கை அர்த்தமுடையதாகவும் மன மகிழ்வாகவும் மன அமைதியாகிய பேரின்பமாக வாழலாம் என கூறி இந்த சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வாழ்த்தி மகிழ்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய புத்தாண்டுகளும் பொங்கல் நல்வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். கூடுவாஞ்சேரி என்ற மண்ணிலிருந்து வந்து அதற்கே உரித்தான தனித்தன்மையுடன் ஆசை என்பது தேவைதான். அதுதான் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கும். அதுவே பேராசையாக மாறக்கூடாது என நமது குருபிரானின் பாடல்கள் பலவற்றை எடுத்துக்காட்டாக கூறி கதைகள் கூறி இறுதியில் மகானின் மணிமண்டப ஆசை நிறைவேற வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நமக்கெல்லாம் தெரிவித்த அம்மா அவர்கள், அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகானின் மணி மண்டபம் அதாவது நினைவு ஆலயம் எழுப்ப நாம் அனைவரும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. மற்றும் காலை நேர காயக்கல்பமும் அதை பார்த்து கொண்டே பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு மாலை நேர காயக்கல்பம், 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை உரை நடைபெறுகிறது. 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும்.
பிரதி ஞாயிறு மாலை 7 முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெற்று வருகிறது. அனைவரும் கலந்து கொள்வோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள், போட்டி, பகை கடந்து ஆட்சி நடத்தட்டும். கல்லாமை, கடன் வறுமை, களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடும் நிறைவோடும் இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.